காலை வணக்கங்கள். மக்களே காலை வணக்கம். வந்துட்டீங்களா? சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. மக்களே குட் மார்னிங். சீக்கிரமாங்க மார்னிங். எஸ், லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் குரூப்பில் மட்டும் போட்டுக்கிறேன். எஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் குட் மார்னிங். மக்களே லெட் ஸ்டார்ட் த செஷன் போகிறதுக்கு முன்னாடி மக்களே யாருக்காவது நம்மளோட ராயல் பாஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா CW40 கோடை யூஸ் பண்ணி 40% ஆஃபரோட வாங்கிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட வீடியோ கோர்ஸ் PDF கோர்ஸ் எல்லாமே இருக்குது. மக்களே வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ வீடியோ கிளியராக சூப்பர். எஸ், செஷனுக்குள்ளே போயிடலாம். மக்களே செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 இன்ஸ்ட்ரக்ஷன். டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டே போங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ போட்டுகிட்டே போங்க. 30 கொஷின். 30 கொஷின் வர போட முடியும்னு நம்புகிறேன் நான். போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகேவா? 40 கொஷின்ஸ் போட முடியாது மக்களே, ரொம்ப லென்த்தாக போயிடும். 30 கொஷின்ஸ் வர போட முடியும்னு நம்புகிறேன். 40 கொஷின் முடிஞ்சால் போட்டலாம். எஸ், ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் ஆன்சர் போடுங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நோ லென்த்தி எக்ஸ்பிளனேஷன் வில் பி கிவன் டுடே. ஓகேவா? ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன ஆன்சர் மக்களே? கரெக்டாக 30 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? இதுக்கு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி டைம் வில் பி கிவன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் ரியலைசிங் த எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மார்க்கும் மக்களே நீங்கள் கமெண்டில் போடணும். ஓகே, realizing the importance of digital infrastructures in a ramp up the country's innovation potential. இன் அப்படின்னு வந்திருக்கு, இங்கே ரேம்ப் அப் அப்படின்னு இருக்கு. ஒரு ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வர்றது என்னவா இருக்கும்? எரரா? எஸ், எரர். ஆப்ஷன் ஏவா? சூப்பர். 2 பேர் ஆப்ஷன் ஏ. கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர். பார்க்குற அனைவரும் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? கமெண்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் சரண்யா ஏ. எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. என்னது? ரேம்ப் அப். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறாங்க? ரேம்ப் அப் பண்ணுறாங்க. முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரேம்பிங் அப் என்பது சரி. ஃபார் அப்படின்றது ப்ரிப்போஷன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது என்னதான் யூஸ் பண்ணணும்? ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது ஒன்று நவுன் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். தட் இஸ் த கண்டிஷன். ஃபார் ரேம்பிங் அப் என்பது சரி. ஃபார் ரேம்ப் அப் அப்படின்றது தப்பு. அக்ராஸ் வராது, ஃபார் ரேம்ப் அப் தப்பு. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. செகண்ட் கொஸ்டின் the government later recognized that a major pull is needed to merge. இந்த கொஸ்டின்ல என்ன எரர்? கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்த ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ மக்களே கமெண்ட் பண்ணுங்க. டைம்ஸ் அப். டைம் அப் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரத்தில் நீங்கள் ஆன்சரே போட்டிருக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதில் என்ன எரர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். கவர்மெண்ட் லேட்டர் ரெகனைஸ் தட் மேஜர் புல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் என்ன எரர்? த கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு சிங்குலர் என்டைட்டி, சிங்குலர் நவுன். ஓகேவா?
அப்போது லேட்டர் அப்படின்றது அட்வர்ப். ஓகே, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, மறந்துடுங்க. அப்போ கவர்மெண்ட்ன்றது சிங்குலர் அப்படின்னா இங்கே என்ன வரணும்? ரெகனைஸ் அப்படின்னு வரணும். ஓகே, இந்த எரர் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துட்டேன், ஆப்ஷன் கமெண்ட்ஸ் போடுறத பார்த்துட்டேன் அப்படின்னா மக்களே நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக நிறையா கொஷின்ஸ் இருக்குது. நான் அட்லீஸ்ட் 30 கொஸ்டினாவது போடலான்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கேன். மக்களே நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் மனசை வச்சிங்க அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டினும் போடலாம். Within the demanding misconceptions of medicine, doctors find themselves. போட்டிங்களா ஆன்சர்? கிளியராக ஆன்சர் போட்டிருக்கலாம் இந்த இதுக்கு. ஓகே, ஆன்சர் போட்டிருக்கலாம். Within the demanding misconception of medicine, doctors find themselves exposed to numerous occupational hazards that impact their significance in well-being. என்ன ஆன்சர்? That significantly impacted the well-being, but will impacts the தப்பு. will impact இதுவே வராது. which impacts the significance in well-being. ஓகே, இது வருமா? that significantly impact their well-being. ஓகே, வரலாமா? எஸ், இம்பேக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஹசார்ட் என்ன பண்ணுது? இம்பேக்ட் பண்ணுது. இங்கே என்ன வரணும்? ஒரு ப்ளூரல் வேர்ப் வரணும், இம்பேக்ட். ஓகே, ஆப்ஷனை பாருங்க. ஹசார்ட்ஸ் தட் இம்பேக்ட் அப்படின்னு இருக்கு. த இம்பேக்ட் த சிக்னிஃபிகன்ஸ் இன் வெல்பீங். ஓகே, இது தப்பு. என்ன சொல்லுது? தட் சிக்னிஃபிகன்ட்லி இம்பேக்ட் தேர் வெல்பீங். யாரோட வெல்பீங்? டாக்டர்ஸோட வெல்பீங். ஓகே, ஆப்ஷன் டி ரைட். ஓகே, மித்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன், வராது. ஏன்னா இங்கே ஃபைண்ட் தெம்செல்ஸ் இருக்கா? ஃபைண்ட் தெம்செல்ஸ் அப்படின்றது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இங்கே சிக்னிஃபிகன்ட்லி இம்பேக்டட் அப்படின்றது வராது, பாஸ்ட் டென்ஸ் வராது. ஓகே, சிக்னிஃபிகன்ட்லி இம்பேக்ட் தேர் வெல்பீங் என்பது சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரெண்டு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏ வருமா, டி வருமா? ஓகேவா? கொஸ்டின் என்ன சென்ஸில் இருக்குது, என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அது ஒரு ஜென்ரலான ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இதுக்கு நீங்கள் ஒரே டென்ஸில் தானே இருக்கும். எஸ் மக்கள், இது ஒரு நல்ல கொஷின். இதுக்கு என்ன ஆன்சர்? திஸ் வுட் ஹெல்ப் இன் 30 செகண்ட்ஸ். டக்குன்னு ஆன்சர் போடுங்க. 30 செகண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. 10 செகண்ட் தான் இந்த கொஷினுக்குலாம் ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? 5 பேர் கமெண்ட் போடுங்க. 5-6 பேர். யாரெல்லாம் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் போடுறது ஒரு 5 பேர் தான். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். கூச்சலாம் படவே படாதீங்க. ஓகே, இங்கே கமெண்ட் போடுற யாரும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறதில்ல, யாரும் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். யார் என்ன நினைப்பாலாம் யோசிக்காதீங்க. தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், என்ன ஆன்சர்? Yeah, this would help in generating prudence to anticipate the forebodings about a possible threat from அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் ஃபார் வருமா ஃப்ரம் வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் கத்தம். ஓகேவா? அடுத்தது எய்தர் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. இங்கே எய்தர் ஆர் அப்படின்னு இருக்கு. ஓகே, எய்தர் நார்ன்னு இருக்கு. ஓகே, எய்தர் வந்தால் என்ன வரணும்? ஆர் வரணும். ஓகே, நெய்தர் வந்தால் என்ன வரணும்? நார் வரணும். ஒன்று நெய்தர் நார் இருக்கணும், இல்லைன்னா எய்தர் ஆர் இருக்கு. ஓகேவா? அதான் நம்மளோட கண்டிஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் எய்தர் மெனி ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர் அப்படின்னு இருக்கு. ஓகே, மெனி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன தான் வரணும்? ஒரு ப்ளூரல் தான் வரணும். ஓகே, அதனால ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து என்ன இருக்கு? ஃப்ரம் எய்தர் எனி அப்படின்னு இருக்கு. எனி வந்தால் அது கூட சிங்குலர் வரலாம். எனி ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்றது. இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, மெனி ஸ்டேட் நான் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எஸ். அடுத்து ஃப்ரம் நெய்தர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மேலே? இது வந்து ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நெகட்டிவாலாம் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இங்கே வந்து என்னது?
நெய்தர் நார் யூ பாசிபிள் த்ரெட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அங்கேருந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு த்ரெட் வரும், ஒன்று இவங்ககிட்ட இருந்து வரும், இல்லைன்னா இவங்ககிட்ட இருந்து வரும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல போகிறாங்க. ஓகே, மெனி ஸ்டேட் இல்லைனா நான் ஸ்டேட். ஓகேவா, எனி ஸ்டேட் இல்லைனா நான் ஸ்டேட். ஓகே, இவங்க 2 பேர்கிட்ட இருந்தால் த்ரெட் வரப்போகுது, இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளுக்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓகே, இங்கே சொல்லப்படும் சென்ஸ் எய்தர் தான், நெய்தர் கிடையாது. இவங்ககிட்ட இருந்து வராது, இவங்ககிட்ட இருந்து வராதுன்னு இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கேருந்து பாசிபிள் த்ரெட் வந்து இவங்ககிட்டருந்து வரலாம், இவங்ககிட்டருந்து வரலாம், இவங்க 2 பேர்ல இருந்து யார்ட்டா இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எய்தர் தான் வரணும், நெய்தர் ஆப்ஷனே கிடையாது. மக்களே, நெய்தர் இருக்க ஸ்டேட்மெண்ட் ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடு, டெலிட். ஓகே, நமக்கு அது நெய்தர் வரவே வராது. நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது, எய்தர்லேருந்து தான் பார்க்கணும். ஓகே, எய்தர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி ஸ்டேட் அப்படின்றது இங்கே மெனி ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, ஃப்ரம் எய்தர் ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். ஆப்ஷன் பி என்பது சரி. யாரெல்லாம் ஆப்ஷன் பி போட்டிருந்தீங்களோ உங்களாம் ரைட், வித் ஆப்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா தப்பு. ஓகேவா, எஸ். அடுத்த கொஸ்டின் இல்லை, அடுத்த கொஸ்டின் எவாலுவேட் பண்ணிட்டே வாங்க. எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 2 3 4 5 நீங்கள் அப்படியே கொஸ்டின் சால்வ் பண்ணுறதோட சேர்த்து ஆப்ஷன் ஏ போட்டிங்களா, அது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா, நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக ஆச்சு அப்படின்னு கேட்பேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களே, மேலே இருக்க பேசேஜை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு டக்குன்னு ஆன்சர் போடுங்க. ஓகே, the following questions given below have 4 words that have been highlighted as they might have been placed at the wrong position. Okay, wrong positionல place ஆகிருக்கலாம். Okay, one of these words might also be incorrect. ஓகே, இதில் ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து என்னது இன்கரெக்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீட் அ ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண தேவைப்படலாம். ஓகேவா, ரீட் த சேம் கேர்ஃபுல்லி, மார்க் த அப்ராப்ரியேட் ஆன்சர் அஸ் த ஆன்சர். ஓகே, ரீப்ளேஸும் பண்ணணும், இன்கரெக்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர், 5க்கு பிஆ. சூப்பர் மக்களே, சூப்பர். With consumer food prices gambit 11.5% in July, likely the third highest since the current retail inflation data series began in 2014. Okay, the government last Saturday made yet another rising to arrest prices. Okay, another rising. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ரைஸஸ் என்னவாகுது, 11.5% in July, likely the third highest. இங்கே ஹையாகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம், இங்கே ரைசிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே. ஓகே, இங்கே வர்றதுக்கு கேம்பிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. என்ன ஆப்ஷனு, 5 ஏடியா? எஸ், பி. ஏன்னா இங்கே பிகன் இன் 2014 அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஓகே, சின்ஸ்ன்றது என்னது, ஒரு கன்ஜங்ஷன். என்ன கன்ஜங்ஷன், 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் என்னது 2014 இப்போது ரைஸ் ஆகிருக்கு, தேர்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைஸ் ஆகிருக்கு. இங்கே ரைசிங், இங்கே இந்த இடத்துல என்ன வரணும், கேம்பிட்டுக்கு பதிலாக ரைசிங் அப்படின்னு வரணும். ஓகே, என்ன மாதிரி ரைசிங் வரணும், RASEயா இல்லை RSEயா, அதான் நம்மளுக்கு தேவை. ஓகே, அதுவாக ரைஸ் ஆகுதா இல்லை யாராவது ரைஸ் பண்ணுறாங்களா? ஓகே, கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸஸ் என்ன ஆகுது, அதுவாக ரைஸ் ஆகுது. ஓகே, யாரும் இங்கே ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லலை. ஓகே, பால் ரைஸ் த வால்யூம், இங்கே என்ன பண்ணுறேன், நான் ரைஸ் பண்ணுறேன். இங்கே என்னது, கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸஸ்ன்றது ஒரு இனானிமேட் திங்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இனானிமேட் திங். ஓகே, அதுவாக ரைஸ் ஆகுது. ஓகேவா, தேர்ஃபோர் ரைசிங் தான் உங்களோட தவறான வார்த்தை. இங்கே கேம்பிட் அப்படிங்கிறது இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். கேம்பிட், அனதர் கேம்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம், அனதர் கேம்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம், அனதர் ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னா அனதர் மேனோவர். ஓகே, மேனோவர் ஸ்பெல்லிங் என்னது, மேனோவர், டாக்டிக், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதான் அதோட மீனிங். ஆப்ஷன் பி ரைட். அடுத்த கொஸ்டின் கைஸ். இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர்,
நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க மக்களே, மேக்ஸிமம் கமெண்ட், ப்ளீஸ் கமெண்ட். நம்ம செஷனை பார்க்குறவங்க லைவ் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகும். நீங்கள் லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணலாம். லைக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் மீ சம் மோட்டிவேஷன். எஸ், என்ன ஆன்சரு? த டேஷ் த விர்ச்சு illustrated as a simple fact of complex space flight missions by feat of their enormous hunger for resources, but at the same time capacity for caprice succeeding at them is indistinguishable from a triumph of human will. என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பா. ஓகேவா? நல்ல குத்து கவனிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் போட்டுடலாம். குத்து கவனிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் போடலாம். என்ன ஆன்சர் மக்கள்? என்ன ஆன்சர்? ரொம்ப ஃபிசிக்ஸில் நிறைய இடத்துல பார்த்த வார்த்தை தான் இங்கே இருக்க வார்த்தை. எஸ், 6Cயா? சியா, ஆப்ஷன் சியா? ஓகே, சிடி. ஓகே, எனார்மஸ் வில் ஃபார் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் ஹங்கரா, அதுக்கப்புறம் ஃபீட்டு சேஞ்ச் பண்ணணுமா? ஃபீட்டா? கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நம்புகிறேன் நான். ஓகேவா? ஐ திங்க் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஓகே, ஆஃப் தேர் எனார்மஸ் ஹங்கர் ஃபார் ரிசோர்ஸஸ். ஓகே, ரிசோர்ஸ்க்காக ரொம்ப பசியில் இருக்காங்க அப்படின்றதானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன உங்களுக்கு இதில் தப்பாக இருக்குது? இங்கே என்ன தப்பாக இருக்குது? கரெக்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது. எனார்மஸ் ரொம்ப பெரிய பசியில் இருக்காங்க, ரிசோர்ஸ் தேடுறதுக்கான பசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் கெப்பாசிட்டி ஃபார் கப்ரிஸ் succeeding at them is indistinguishable from a triumph of human will. Okay, மனித வில்லுன்னு எனது ஆசையா? 6Dயா? B D. ஓ, இது ரெண்டையும் இது பண்ணுறீங்களா? பியும் டியும் இல்லை, கண்ணை திறந்து பாருங்க. ரொம்ப ஈஸியான வார்த்தை இந்த விர்ச்சு. ஓகே, பை விர்ச்சு ஆஃப், பார்த்ததே இல்லை அந்த வார்த்தை ஃபிசிக்ஸில் அடிக்கடி. பை விர்ச்சு ஆஃப் தேர் மோஷன், பை விர்ச்சு ஆஃப் அப்படின்றது ஒரு என்னது, ஒரு ப்ரைஸ். ஓகே, இந்த ப்ரைஸ் உங்கள் கண்ணில் படவே மாட்டேங்கிறா? ஏன் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நினச்சேன். மக்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களே. ஈஸியாக போட்டிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி, பை விர்ச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்டுக்கு மீனிங், ஃபீட் இந்த இதுக்கு மீனிங் தெரில, தான் பிரச்சனையே. ஓகே, ஃபீட்டுனா என்னது? ஒரு முயற்சி அப்படின்னு அர்த்தம். ஓகே, the feat illustrated a simple fact of complex space flight missions. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன்ஸ். ஓகே, இந்த முயற்சி என்ன பண்ணுது? இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. ஏன்னா ஒரு விஷயத்தை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது, அதாவது என்னது தெரிவிக்குது. a simple fact of complex space flight missions by virtue of their enormous hunger for resources. ஓகேவா? by virtue of இவங்களோட அந்த இதுக்காக enormous hungers for virtuous resources அப்படின்றதுக்காக. ஓகே, அந்த அவங்களோட அந்த by virtue of their அப்படின்னா அர்த்தம் இந்த இதுக்காக அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் அட் த சேம் டைம் கெப்பாசிட்டி ஃபார் கப்ரைஸ். ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஓகே, by virtue of their. இந்த வார்த்தை உங்களுக்கு கண்ணில் படவே இல்லையா? ஆப்ஷன் பி. இங்கே என்னது? ஃபீட். இந்த ஃபீட் வராது, இந்த ஃபீட், FEAT, ஃபீட். ஓகே மக்களே, ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ஆப்ஷன் பி தான் ரைட். 7th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். ஃபீட், FEAT, ஃபீட் அப்படின்னா என்னது? அந்த முயற்சி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த என்ன சொல்ல, அந்த எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம் ஃபீட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிளியர்? கரண்ட்லி மக்கள் இது ஈஸியான கொஸ்டின். போன கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், ஆனால் உங்ககிட்ட நான் மக்களை ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. இந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்வளோ பேர் தப்பாக போடுவீங்க? எஸ், அடுத்த கொஸ்டின்.
நெக்ஸ்ட். எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு கடைசியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதும் ரொம்ப என்ன சொல்ல ஒரு அதனால சைடு பை சைடு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே போகிறேன் மக்களே. இதுக்கு என்ன கொஸ்டின், இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கலாம்? கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்காதா? எஸ். Currently the patients take the life extending immunotherapy atozolizumab. இதெல்லாம் நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? In hospital directly into their veins via a drug transfusion which can receive from 30 minutes to up to an hour to administered the statement side. என்னது ஆப்ஷன் பியா? ஓகே, ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. என்னது? ரிசீவ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. சரி, அப்படின்ற எடுத்துப்பாங்க நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகே, எடுத்துப்பாங்கன்றதுக்கு நீங்கள் டேக் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஓகேவா? ரிசீவ் த லைஃப் எக்ஸ்டெண்டிங் இம்யூனோதெரபி விச் கேன் டேக் ஃப்ரம் 30 minutes to up to an hour. ஓகே, 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கும். டு அட்மினிஸ்டர்டு அப்படின்னு இருக்கு. 2 பக்கத்தில் என்ன வரணும்? V1 வரணும் மக்களே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி அதை சேஞ்ச் பண்ணுறாங்க, அட்மினிஸ்டர். ரொம்ப ஈஸியான கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். பாராஜம்பிள் பார்க்கலாமா? இல்லை அடுத்த கொஷின்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்து பாராஜம்பிள் அப்புறமா பார்ப்போமா? பாராஜம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா மக்களே செம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணும். ஓகேவா? பாராஜம்பிள் ஓ மை காட். கிளியர். தெரியாமல் சேவ் பண்ண நினைக்கிறேன் மக்களே. இது போட்டுறாதீங்க, தப்பு. லாஸ்ட்டில் சார் கொஷின் பார்த்து வந்து சால்வ் பண்ணுறீங்களா சரண்யா? கொஷினில் பார்க்குறீங்களா? கொஷினை பாருங்கள், இந்தா பாருங்கள். ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்ட் லாஸ்ட்டில் பார்ப்போமா? ஓகே மக்களே, லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இது சால்வ் பண்ணுறீங்களா? இதுவும் லாஸ்ட்டு தான் சொல்லுவீங்க. கிளாஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க மக்களே, கிளாஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகே, நான் ஸ்க்ரோல் பண்ணுறதெல்லாம் கவனிக்காதீங்க. ஓகே, நம்ம என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மக்களே. எஸ், கிளாஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் டெஸ்ட் வந்து எப்படி உங்கள் இதில் கொடுத்தாங்கன்னு தெரில மக்களே. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் ஒரு தடவை ஒரு செஷனில். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஷின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணலாம் யாருக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். 20th கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சரு? A huge majority of marginalized students are subject to dash punishment and parents are okay with it. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் தான் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். பார்த்துருந்தீங்க அப்படின்னா சரி ஓகே, கரெக்டாக ஆன்சர் கொடுங்க பார்ப்போம். எவ்வளோ தூரம் நீ கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு நான் செக் பண்ணலாம். ஓகேவா? அந்த செஷனில் நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு நம்ம செக் பண்ணலாம் இன்னைக்கு. ஹியூஜ் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சரு? ஏவா, சூப்பர். A huge majority of marginalized students are subject to dash punishment and most parents are okay with it.
ஆப்ஷன் ஏவா? சூப்பர் 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 சூப்பர், வேற லெவல். கண்களை திறந்து பாருங்க. கார்போரியல்னு ஒன்று இருக்குது, கார்போரல்னு ஒன்று இருக்கா? ஆப்ஷன் ஏ அண்ட் இ ரெண்டில் எது வரும் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ அண்ட் இ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கார்போரியல், கார்போரல், ரெண்டில் எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் இ, சவரி, சூப்பர். ஆப்ஷன் இ கிட்டத்தட்ட சேம் மீனிங் மாதிரி தான், ஆனால் இது வந்து கார்போரல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஆப்டான வார்த்தை. இது ரெண்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா கார்போரல் தான் ரைட். ஓகேவா? கார்போரல் என்பது சரியான விடை. இல்லை, ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Had I not seen it with my own eyes, I would not believe it. The student shaved his hair on one side for a fashion. The principal called him to her room, loudly complained to his mother in presence of many people sitting there. The mother, taking the cue, took off her slipper and dashed the 15-year-old dash. Hey. பீல எந்த வார்த்தை கரெக்டாக ஃபிட் ஆகும்? மக்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஞாபகம் இல்லை யாருக்கும்? ரிப்ரிமாண்டா, பிரேட்டடா, ஹேமர்டா, பவுன்ஸ்டா, பீட்டா? எந்த வார்த்தை மக்களே கரெக்ட்? இ, பீட். சூப்பர் பிரதீப். வேற 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 உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோ. இவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கவே கூடாது. முடிஞ்சிச்சு, சொல்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் டியா, சியா? சூப்பர். வேற அவ்வளோதானா? இன்னும் ஒரு ஆள். இ, சூப்பர். கவனிங்க. த மதர் டேக்கிங் த கியூ, டுக் ஆஃப் த ஸ்லிப்பர் அண்ட் டேஷ். ஓகே, டுக் ஆஃப் அப்படின்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். இப்போ இங்கே என்ன வரணும்? இங்கே ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, V2 வரணும். ஓகே, ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ரிமெண்ட் எலிமினேட்டு, பீட் எலிமினேட்டு. பீட் என்னது மக்களே? V1. பீட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? பீட்டன். ஓகேவா? ஓகே, டைட்டன். ஓகே, டைட்டன். இது V1 V2? V1 V2? ஓகே, ஃப்ரிட்டன். ஓகேவா? இது V1 V2? V2 வரணும். பிரேட்டட், ஹேமர்டு, பவுன்ஸ்ட். ஓகே, இந்த மூணு வார்த்தையில் பீட் பண்ணுறதுக்கு, அடிக்கிறது தானே டுக் ஆஃப் த ஸ்லிப்பர். அது ஸ்லிப்பர் எடுத்து அடின்னு அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, அடிக்கிறதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர்டு அப்படின்றது ஒரு கொலோக்கியல் வேர்ட். ஓகே, பீட் பீட் பீட்டனா? தீபக் எங்க செக் பண்ணுங்க. பீட்ன்றது V2? எனக்கு தெரிஞ்சு பீட்டன் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, V1 V2 பீட்டன் அப்படின்றது தான் ரைட்டுன்னு நினைக்கிறேன். இது வராது. ஹேமர்ட். V2? டைட்டன் அப்படின்றது V2? மக்களே, டைட்டன் அப்படின்றது V1. டைட்டன்டு, டைட்டன். இதுதான் என்னது? V2. ஓகே, கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னது? பீட்டோட பாஸ்ட் டென்ஸ் பீட்டன், ரைட்டா? டைட்டன்றதே என்னது? V1 தான். ஓகே, இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன்டு. ஓகேவா? இதுதான் V2 கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? டைட்டன்ட். ஓகே, இந்த EN வருது சில இடத்துல என்னது? V1. இங்கே V1. ஓகே, ஃபால், ஃபெல், ஃபெல்லா? ஓகே, இது ஒரு ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஃபெல்லு. அடுத்து என்னது? ஃபெல், ஃபெல்டா, ஃபெல்டு.
ஓகே ஃபெல்லுன்றது V1 வச்சும் வரும். ஓகே அந்த மாதிரி வார்த்தை தான் இது. கொஞ்சம் என்ன சொல்ல கன்ஃபியூசிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள். மேபி நான் அதை கூட தப்பாக சொல்லலாம். நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி என்ன பிளாக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் உங்ககிட்ட உங்களை என்ன சொல்ல நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஓகே நான் சொல்கிறது பிளைண்டாக நம்பாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் 22. அடித்தாங்க அப்படி ஹேமர் தான் ஆன்சர் ரைட்டு. ஓகே இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தும் தப்பாக போகிறீங்க பார்த்தீங்களா. ஓகே அந்த செஷன் அட்டன் பண்ண ஆமாம் வேணாம் இருந்திருப்பீங்க. ஓகேவா, இந்த 15-year-old டேஷ் ஹே எப்படி அடித்தாங்க அவங்க இந்த 15-year-old அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர்? ஓகே சி பார்ட்டில் என்ன வரும்? சீக்கிரம் 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 சீக்கிரம், யூ ஹேவ் நோ டைம். ஓகே பேராஜம்பிள் பார்க்கணும், இதோட இது பார்க்கணும். என்னது பீட் V2 தானா? செக் பண்ணுவோம். V2 வராது, புக்கில் பார்த்துருக்கேன். ஓகே மெர்சிலெஸ்லி, எஸ் மெர்சிலெஸ்லி ரைட். அடுத்த கொஸ்டின். இப்போ கூகுளில் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கா? பீட்டன் தான் வரும் V2. அடுத்த கொஸ்டின், இதுக்கு என்ன ஆன்சர்? டிக்கு என்ன ஆன்சர் மக்களே? 23rd. டியில் என்ன வரும்? ஏவா புலீஸா வேற? பட் ஹூ கேன் ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ் ஹூ ஆர் டேஷ் அண்ட் பேட் அட் டீச்சிங். என்னது புலீஸ்? புலினா என்னது? ஒருத்தவங்க வல்னரபிள் அப்படின்னா அவங்கள மேற்கொண்டு டார்மெண்ட் பண்ணுறது, அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்கள தான் புல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ ஆர் டார்மெண்டட் அப்படின்னா டீச்சர் வந்து டார்மெண்ட் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு ஆயிரும். ஓகே டார்மெண்ட் பண்ணுறதுனா என்னது? ஒருத்தவங்களை ரொம்ப என்ன டீஸ் பண்ணப்படுறது. ஓகே அதான் டார்மெண்ட் அப்படின்னா என்னது? அவங்கள ரொம்ப என்ன சொல்கிறது, மட்ட தட்டுறது, கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். அனாயிங் வராது, கோயர்சிவ் வராது. இது இங்கே அவுட் ஆஃப் கான்டெஸ்ட். ஓகேவா, எஸ். அடுத்த கொஸ்டின். ஓ மை காட், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்க. அந்த கேப்பில் உங்களுக்கு நான் இதுக்கு என்ன ஆன்சர்? பியா வல்னரபிள். எஸ் வல்னரபிள் என்பது சரியான விடை. கரெக்டாக போட்டிருப்பீங்க நம்புறேன். அடுத்த கொஸ்டின் மக்களே, அடுத்த கொஸ்டின். ஓகே உங்களோட 3 ஃபில்லப் 3 ஃபில்லர்ஸ். ஓகே இது 3க்கு என்னது மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி சினானிம் தான் எழுதணும். ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷனில் இருக்கும் சினானிம் கண்டுபிடிக்க வேண்டும்.
தீபக், என்னது பீட்டு கூகுளில் தப்பாக போட்டிருக்கு. பீட்டன் தான். V2 V1 V2 கூகுளில் தப்பாக போட்டிருக்கு தீபக். கூகுள் நம்பாதீங்க. பீட்ன்றது V1, பீட்ன்றது V2. உங்களுக்காகவே எடுத்து இது இந்த ரெனன் மார்டின் புக்கில் வேற பார்த்தேன். பீட்டுன்னா ரெனன் மார்டின் புக்லேயே போட்டிருக்கு. ஓகேவா? ரெனன் மார்டின் இஸ் என்னது மோஸ்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ் ஃபார் கிராமர். எஸ், இந்த இதுக்கு என்ன ஆப்ஷன் பியா? சூப்பர் மக்களே, ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ரெப்ரெஷன் அப்படின்னா என்னது? அடக்குமுறை பண்ணுறது. அடக்குமுறை பண்ணுறது, அதான் ரெப்ரெஷனோட மீனிங். ஓகேவா? ரெப்ரெஷன் அப்படின்றது என்னது? அடக்குமுறை பண்ணுறது. ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அடக்குமுறை பண்ணுறது. ஆல்ட்ரிகேஷன் அப்படின்னா என்னது? சண்டை போடுறது. பிரச்சனை பண்ணுறது, அதான் ஆல்ட்ரிகேஷன். டெஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னது? விலகி போகிறது, டெஃப்ளெக்ட் ஆகி போகிறது. அதில் பட்டு அப்படி விலகி போகிறது, டெஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்களே. பட்டு விலகி போகிறது. எக்ஸ்பல்ஷன்னா என்னது? வெளியேற்றுறதா? எக்ஸ்பல்ஷன்னா வெளியேற்றுறதுன்னு நினைக்கிறேன். எஸ். சப்ஜுகேஷன் அப்படின்றது என்னது? சப்ரெஸ் பண்ணுறது. ரெப்ரெஷன் அப்படின்னா என்னது? அடக்குமுறை பண்ணுறது. சப்ஜுகேஷன் அப்படின்றது என்னது? அவங்கள அடக்கி ஆள்றது. ஓகேவா? சப்ஜுகேஷன். எஸ், ஆப்ஷன் பி என்பது ரைட். இந்த ஒரு ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம், ஆனால் இருந்தாலும் மித்த 2 ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னது? எக்ஸாமின் ஆர் அப்சர்வேஷன், அதான் மீனிங். இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்னது? செக் பண்ணுறது. நீ சீரியஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னு அர்த்தம். சீரியஸ் எக்ஸாமினேஷன் ஆர் அப்சர்வேஷன், அதான் அதோட மீனிங், இன்ட்ரோஸ்பெக்ஷனோட மீனிங். ஓகேவா? அடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அவேர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் ஆஃப் திஸ் டாக்ஸிசிட்டி டேஷ் பெர்மியேட்டட் இன் த ஏர் ஆஃப் த கேம்பஸஸ். பெர்மியேட் அப்படின்னா என்னது? அப்படியே பரவுறது. ஓகேவா? பரவுறதுக்கு மீனிங் இம்பியூ அப்படின்றது ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது ஒரு தரமான வார்த்தை. எக்ஸாக்டான சினான். 25th பி என்பது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஏதாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சாலும் நீங்கள் கெஸ் பண்ணலாம், கரெக்டாக இது இருக்க வாய்ப்பு இருக்கு. மித்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. 4 வார்த்தையில் இந்த வார்த்தைலாம் வராதுப்பா அப்படின்றத நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு வார்த்தைன்றது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பெர்ஃபெக்டாக தெரிஞ்சால் கூட மக்களே யூ கேன் கோ ஃபார் த ஆப்ஷன். யூ கேன் கோ ஃபார் தட் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். எஸ், இதுக்கு என்ன ஆன்சரு? அன்பு. சூப்பர். ஏவா? போன கொஸ்டின் கேவா? இந்த கொஸ்டின் கேவா? On campus, their ears capture ridiculing remarks and caustic comments. Caustic comments. Passed by upper caste students. The reason could have been it was really concerned about the exodus. Such premier institutions. என்ன ஆன்சர் மக்களே? கமெண்ட் பண்ணுங்க. தவறு ஏ. அன்பு ஏ. எஸ், ஏவா? நமக்கு ரொம்ப முக்கியமான, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது தெரிஞ்ச வார்த்தை 3 இதில்? காஸ்டிக்கு, எக்ஸோடஸ், ப்ரீமியர். எனக்கு இந்த 3 வார்த்தையுமே தெரியும். இந்த 3 வார்த்தையோட மீனிங்குமே தெரியும். காஸ்டிக் அப்படின்னா என்னது? ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான, ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ். ஹர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டிகேட்டிங் அப்படின்னா என்னது? இன்ஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்னா என்னது? அவங்கள இன்சைட் என்ன சொல்ல, தூண்டி விடுறது. தூண்டுறது. காஸ்டிக் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ரொம்ப என்ன சொல்ல, கஷ்டப்படுத்துகிற கமெண்ட். ரொம்ப என்னது? ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான கமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதான் காஸ்டிக்கோட மீனிங். ஸ்டிங்கிங் அப்படின்றது கரெக்ட். ஸ்டிங்கிங்னா என்னது? குத்துற மாதிரி. ஸ்டிங்னா என்னது? இந்த பி ஸ்டிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பி வந்து கொட்டுமா, கொட்டுற மாதிரி, தேல் கொட்டுற மாதிரி. ஸ்டிங்கிங். அதுதான் கரெக்ட். கஷ்டப்படுத்துகிற மாதிரி காஸ்டிக். ஸ்டிங்கிங் அப்படின்றது ரொம்ப கரெக்ட். குத்துற மாதிரி, கொட்டுற மாதிரி. எக்ஸோடஸ், அதோட மீனிங்கும் தெரியும். எக்ஸோடஸ்னா என்னது? லார்ஜ் பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகிறது, மைக்ரேஷன் அப்படின்றதும் கரெக்ட். அது இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி ஒரு தரமான இன்ஸ்டியூஷன். they are leaving such dash institution where premier institution where admission is the dream of the youth. சில பேருக்கு கனவாக இருக்க ஒரு ரொம்ப ப்ரீமியரான இன்ஸ்டியூஷன்,
ஆப்ஷனை பார்த்தீங்க ப்ரைம் அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியமான அப்படின்ற மாதிரி ப்ரீமியர் ப்ரைம் எல்லாமே கரெக்ட். ஓகே, சில கண்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்க டாப் லீடரை ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க டாப் லீடரை, அந்த கண்ட்ரியோட டாப் லீடர் யார், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, சேம் தான், அந்த மாதிரி தான். ஓகே, ஆப்ஷன் சி 26C வராதா, சப்சிடைசிங் சப்சிடி அது எப்படி வரும், எஸ்கலேஷன். எக்ஸோடஸ்ன்றது மீனிங்கே கிடையாது ஆஷிக். எக்ஸோடஸோட மீனிங் என்னது, மைக்ரேட் ஆகுது. எஸ்கலேஷன் அப்படின்னா எஸ்கலேட் பண்ணுறது, அந்த விஷயத்தை பெருசுபடுத்துறது. ஓகேவா, சி எப்படி வரும். எல்லா ஆப்ஷனும் ஓரளவு கரெக்டாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கக்கூடாது. கண்ணை திறந்து பாருங்க ஆஷிக். இந்த எஸ்கலேஷன் வரவே வராது. எக்ஸோடஸோட மீனிங் மைக்ரேஷன். காஸ்டிக் இதோட கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்க மீனிங் ஸ்டிங்கிங். ப்ரீமியர் ரொம்ப முக்கியமாக ப்ரைம், ரைட், கரெக்ட் தானே. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் சப்சிடைசிங்னா என்னது, என்ன ஆன்சர் இதுக்கு மக்களே, இதுக்கு என்ன ஆன்சர். கமெண்ட் எனக்கு லோட் ஆக மாட்டேங்குதா, இல்லை நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க மக்களே. இதுக்கு என்ன ஆன்சர் 27. ரொம்ப நேரமாக எனக்கு கமெண்ட் லோட் ஆக மாட்டேங்குது. ஆஷிக் ஆப்ஷன் சி போட்டிங்க, அதுதான் லாஸ்ட் கமெண்ட்டா. ஓகே. Question. In the House of Commons today, the Minister of Health uttered a serious warning concerning the danger of epidemic smallpox, which was likely to inflict in. He deplored the fact that only 38% of children were vaccinated. Option B, 27B. Okay. He regretted that the cancer statistics showed an increase, but remarked that this could be attributed to better diagnosis. என்ன ஆன்சர், பியா? பி கரெக்டா? இல்லை, பி எல்லாமே கரெக்டா? பி கரெக்டா? எப்படி பீன்றீங்க? எந்த வார்த்தையுமே பியில் தெரில, அதனால பியை போட்டு விட்டுருவோம் அப்படின்றீங்களா? என்ன, ஹவு இஸ் பி கரெக்ட்? பி எப்படி கரெக்டு? கடவுள் தான் காப்பாற்றணும். டி கரெக்டா? 3 பேருக்கு பி வந்துச்சு. ஆப்ஷன் ஈயா, நன் ஆஃப் திஸா? சூப்பர், none of this. ஆப்ஷன் டி, சாரி சுபா, டி. எல்லா ஆப்ஷன் வந்துருச்சே, இது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் ஏ யார் போடும்? கவனிங்க. அட்டர்டு அப்படின்னா லவுடா சொல்றது. லவுடா சொல்றது அதான் அட்டர்டுன்னு சொல்லுவாங்க. அட்டரிங் அப்படின்னா சொல்றது, என்ன சொல்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது. லவுடா எக்ஸ்பிரஸ் பண்றது, இது மாதிரி அதான் என்ன சொல்லுவாங்க, அட்டர்ட். சீரியஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. எக்ஸ்பிரஸிங் தான் ஆக்சுவலாக அட்டர்டோட மீனிங்கு. டிப்ளோரோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். டிப்ளோரட் அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிப்ளோர் த ஃபேக்ட். ஓ மை காட், லேப்டாப் சாப்பிடும். அந்த ஃபேக்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க, இது கொஞ்சம் ரொம்ப கோவமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்.
அதான் டீப்ளோரோட மீனிங். Deplore the fact only 38% of children were vaccinated and strongly urged universal vaccination for people of all ages as a sure protection. டீப்ளோரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த விஷயத்தை வெறுக்கிறது என்ன சொல்றது, ஹேட் பண்ணுறது. ஓகேவா? attributed அப்படின்னா என்னது, attributed to better diagnosis. This could be attributed to better diagnosis. ஓகேவா? இதில் நன் ஆஃப் திஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அட்டர்ட் அப்படின்னா லவுடாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, டிப்ளோட் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேக்டை வெறுக்கிறது, ஹேட் பண்ணுறது. இவ்வளோ பேர் தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த என்ன சொல்கிறது, டீப்ளோர் பண்ணுறது என்ன சொல்கிறது, ஒரு டாக்ஸிக் ட்ரூத் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது சரி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், அதான் டீப்ளோர் பண்ணுறது. ஆட்ரிபியூட்டட் அப்படின்னா இதுக்கு குவாலிஃபை ஆகுறது, குவான்டிட்டி ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். இதில் இருக்க ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னாக் அப்சர்வ் அப்படின்னா என்னது, டிசோன் பண்ணுறது. இது நான் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி இது நான் எனக்கும் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அப்சர்வோட மீனிங். அப்சர்வுக்கும் டீப்ளோடுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் பி போடுறீங்களா, ஸ்னாக்ன்றது இந்த வார்த்தை வந்து என்னது, அட்டருக்கும் ஸ்னாகுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுவும் அதே மாதிரி சம்திங் ஏதோ சேமான வார்த்தை கிடையாது. ஓகேவா? எக்ஸக்ரேட் அப்படின்றதும் டீப்ளோடோட வார்த்தையும் கிட்டத்தட்ட சேமே. ஓகே, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தோடு சொல்கிறாங்க, கோவத்தோடு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸக்ரேட். அந்த ஹேட்டுன்றத விஷயத்த டீப்ளோர் அப்படின்றதும் சம்திங் ரிலேட்டட் டு ஹேட்டு, எக்ஸக்ரேட் அப்படின்றதும் ஹேட். ஓகே, இது அதுக்கப்புறம் attributed அப்படின்னா என்னது, அது ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ். ஓகே, attributes அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அவனோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, இது வர்றதுக்கு இந்த குவாலிட்டி, attribute இந்த ரெண்டு வார்த்தையும் ஓரளவு மேட்ச் ஆகுது மக்களே. நான் வந்து என்னோட கெஸிங் சொல்கிறேன். டவுன் ரைட் அப்படின்றதும் அட்டர்ன்ற வார்த்தையும் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கேயும் தரல. ஓகே, டவுன் ரைட் அதுக்கப்புறம் அட்டர்ட். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தை, இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் சி போடுறதுக்கு போடலாம். ஓகேவா? டவுன் ரைட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவுட் ரைட், ஓகே, டைரக்டாக ஓப்பனாக, ஓகே, பிளண்ட்டாக, ஹானஸ்டாக அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அந்த மீனிங் தான் என்னது டவுன் ரைட்டோட மீனிங். ஓகே, அதுவும் அட்டர் அப்படின்றதும் என்ன லிங்க் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு கரெக்டாக சொல்லலாம். ஓகேவா? குவாலிட்டி, எக்ஸக்ரேட் இது ரெண்டை வச்சு சொல்லலாம். ஆப்ஷன் சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆப்ஷன் சி போட்டேன், ஆனால் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஆனால் எனக்கு அட்டர்டுக்கும் டவுன் ரைட்டுக்கும் என்ன ரிலேஷன்ன்றது இப்போ வர புரியல. ரெண்டு வார்த்தையும் நான் எடுத்தும் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆப்ஷன் போட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன இந்த ரிலேஷன் அப்படின்றது எனக்கு புரியல மக்களே. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஆப்ஷன் ஏபிடி எதுவுமே வராது. ஓகேவா? ஆப்ஷன் ஏபிடி எதுவுமே வராது. ஆப்ஷன் சி ரைட்டு. எக்ஸக்ரேட் அண்ட் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ். ஓகே, அப்படின்னா என்னது, அதோட குவாலிட்டி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? எக்ஸக்ரேட் அப்படின்னா சேம், டிப்ளோட் த ஃபேக்ட் அப்படின்னா அந்த ஹேட்ஃபுல், லோத்திங் அந்த மாதிரி மீனிங் தான் என்னது எக்ஸக்ரேட்டோட மீனிங். லோத்திங். ஓகே, இது ரெண்டு கரெக்டாக இருக்குது. ஓகே, அட்டர்டு மக்களே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சி போட்டேன், ஆப்ஷன் சி ரைட்டு. அவங்க கொடுத்துருக்கதும் அதே தான். எனக்கு ரைட்டாக வந்துச்சுன்னு சொல்கிறேன். மித்த ஆப்ஷன் மக்களே வராது. ஓகே, கான்ட்ரிபியூட், அப்சர்வ் அதெல்லாம் எதுவுமே வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன் ஆஃப் திஸும் போடலாம். ஆனால் ஏதாவது ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கும் டவுன் ரைட்டுக்கும் அட்டருக்கும். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஈஸிலி ரூல் அவுட் அப்படியே நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. நான் ஒரு தடவை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன் மக்கள். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள். இது ஈஸியான கொஸ்டின். போன கொஸ்டின் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான கொஸ்டின் தான் போன கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே?
இதுக்கு என்ன ஆன்சர்? ஈஸியாக போட்டுடலாம் மக்களே. எல்லாம் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப சாலிடாக தெரிஞ்சுன்னா கூட மேபி அதான் ஆன்சர் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மித் ஆப்ஷன் எதுவும் வராது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேவா? Elon Musk, who turned 52 this week, posted that he had a signature move where he lays down on top of his opponents and does not move. ஓகேவா? போஸ்டட் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? போஸ்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணுறது, சீன் போடுறது. மீனிங் சொல்கிறது. The BBC report on a whole issue noted that Zuckerberg has been training assiduously and it is a jujitsu expert who has won competitions. வந்து ஒரு jujitsu expert அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ப்ராக்ரஸ் அப்படின்னா என்னது? ப்ராக்ரஸ் அப்படின்னா என்னது? ஒரு அட்வான்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறதா? ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலே போகிறது, ஒரு லெவலில் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது, ப்ராக்ரஸ் பண்ணுறது. ஓகேவா? ஆப்ஷன் சியா? சூப்பர். ஆப்ஷன் சி கரெக்டாக. ஆப்ஷன் சி. என்ன மீனிங் சொல்லிட்டு இருக்கேன்? ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே என்னது? ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது? ரினவுன்ஸ்ட். ரினவுன்ஸ்னா என்னது? அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுறது, துறவரம் போகிற மாதிரி தான். அதுதான் ரினவுன்ஸ். மக்களே, துறவரம் போகிறது தான் ரினவுன்ஸ். போஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போஸ்டடோட மீனிங் என்னது? ஷோ ஆஃப். ஷோ ஆஃப்னா என்னது? சீன் போடுறது. அவனோட சிக்னேச்சர் மூவ் வந்து சீன் போட்டு காமிக்கிறான். நான் தான் டாப் ஆப்பனன்ட்ஸ்க்கு மேலே இருப்பேன், அவங்கள மூவ் பண்ண விட மாட்டேன், என்னது ஒரு அப்படின்றது மாதிரி சீன் போடுறான். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான்னா, தட் ஹி ஹேட் அ சிக்னேச்சர் மூவ். என்கிட்ட ஒரு சிக்னேச்சர் மூவ் இருக்குது. சிக்னேச்சர் மூவ்னா டாப் மூவ். ஓகே, அவனோட பெஸ்ட் மூவ்னு எடுத்துக்கோங்க. வேர் ஹி லேஸ் டவுன் ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் ஆப்பனன்ட்ஸ். அவங்க ஆப்பனன்ட்ஸ்க்கு மேலே நான் மேலே பொசிஷன் பண்ணிப்பேன். அண்ட் டஸ் நாட் மூவ். ஓகே, நான் மூவ் ஆகவே மாட்டேன். ஓகே, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஓகே, நான் மேலே இந்த மார்க் ஜக்கர்பர்க் அவங்களும் எலான் மஸ்க்கும் இந்த ட்விட்டரில் ஒரு விஷயம் படிச்சிருந்தீங்க, தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ட்விட்டரில் மாற்றி ட்விட்டர்லையோ இதுலையோ மாற்றி ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதை பற்றி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் நீ வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான், சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, அப்போ சீன் போட்ட மாதிரி தான் சொல்லிடுவாங்க. நான் வந்து பேசிக்காக என்னோட சிக்னேச்சர் மூவ் என்ன அப்படின்னா, ஆப்பனன்ட் மேலே நான் ஃபுல்லாக ஒரு என்னோட ஸ்ட்ராட்டஜிக்காக பொசிஷன் பண்ணிப்பேன், அவங்கள மூவ் பண்ண விட மாட்டேன் அப்படின்றத வந்து சீன் போடுற மாதிரி சொல்கிறோம், ஷோ ஆஃப் பண்ணுறான். போஸ்டட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி க்ளாட்டட் அப்படின்றதா ரைட்டு. ஆப்ஷன் டி க்ளாட்டட். க்ளாட்டட் அப்படின்னா ஷோ ஆஃப்னு அர்த்தம். இல்லை, ஷோ ஆஃப் அடோன்ட் வராது, இன்சைட்டட் வராது, ரினவுன்ஸ்ட் வராது. ரினவுன்ஸ்னா என்னது? எதுவுமே வேணாம், அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ரினவுன்ஸ் பண்ணிட்டான், விட்டுட்டான். துறவரம் போகிறது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே போகிறது, ரினவுன்ஸ் பண்ணுறது, விட்டுட்டான். எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி வேலை, எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி யாருக்காவது இதுக்கு எழுதி வச்சுறது, இந்த மாதிரி விட்டுறது, அதுதான் ரினவுன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடோன்ட் வராது. ஓகே, இன்சைட்டட் அப்படின்னது இன்சைட் பண்ணுறது, அவங்கள தூண்டி விடுறது. ஓகேவா? அட்வான்ஸ் அப்படின்னா ப்ராக்ரஸ், அட்வான்ஸ். கரெக்டு தானே? மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அசிடுவஸ் அப்படின்னா ரொம்ப டெலிஜென்ட்டாக, ரொம்ப என்ன சொல்ல, டெலிஜென்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் மாதிரி, ஹார்ட் ஒர்க் மாதிரி பண்ணுறது. ஓகே, ரொம்ப நீங்கள் ஹீ இஸ் அ டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், இண்டஸ்ட்ரியஸ், அந்த மாதிரி மீனிங். அதான் டெலிஜென்ட்டோட மீனிங். ஓகே, அசிடுவஸோட மீனிங்கும் அதான், இண்டஸ்ட்ரியஸ், அசிடுவஸ். புரியுதா மக்களே? மீனிங் புரியுதா? மீனிங் தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி க்ளாட்டட், சீன் போடுறதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். கனெக்டர்ஸ் தப்பா போடுறீங்க. எனக்கு வார்த்தையெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கா? பிரதீப் 28D, சூப்பர் பிரதீப். ஸ்டார்டிங்லேயே அன்பு பிரதீப் உங்களாம் கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லலை, இன்னும் 30 கொஸ்டின் கூட போகல. அதுக்குள்ளே மக்கள் நாளைக்கும் கொண்டு போயிடுவோம் பாதி செஷன், இதோட கண்டினியூவேஷன். ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே போவா, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம. இல்லை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவா, வெறும் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே போவா. டைம் 1 மணி நேரத்துக்கு மேலே போனால் மக்களே வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க. எஸ், இதற்கான கனெக்டர்ஸ் என்ன, எது கரெக்டாக இருக்கும்?
இல்லை எந்த கனெக்டர் கரெக்டாக இருக்கும்? மணிகண்டன், தீபக் மணிகண்டன் அன்பு, சூப்பர். சியா, எஸ், சி என்பது ஆன்சர், சரியான விடை. The government has previously set 31st of October. அடுத்தது the last date for submitting the online application for registering in MSMEs. The extensive application it has extended. ஓகேவா? explanation வேணுமா? சூப்பர். அது government has previously set. ஓகே, நமக்கு என்னது இந்த மூணு லைனையும் கனெக்ட் பண்ணணும், கனெக்டர் தேவை. ஓகே, the last date for submitting the online application for registering in MSMEs. ஓகேவா? லாஸ்ட் டேட் என்னவா இருந்துச்சு? இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The extensive application it has extended. ஓகே, as due to என்பது சரியான விடை. as, ஓகே, லாஸ்ட் டேட்டா இருந்தனால as the last date for submitting online application for registering in MSMEs. ஓகே, இது லாஸ்ட் டேட்டா இருந்தனால என்னவா இருக்கு? due to extensive application. due to the extensive application ஆனது நிறைய பேர் அட் அ டைமில் அப்ளை பண்ணுறாங்க. அது லாஸ்ட் டேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட் டேட்டில் என்னது, ஐயோ நாளைக்கு டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரே டைமாக அப்ளை பண்ணுறதுனால ஏதோ ஹேங் ஆயிடுச்சு. ஓகே, டியூ டு த எக்ஸ்டென்சிவ் அப்ளிகேஷன் இட் ஹேஸ் எக்ஸ்டெண்டட். ஓகேவா? எல்லாரும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறனால, நிறைய பேர் இருக்காங்க இன்னும் அப்படின்றனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஸ் டியூ டு. ஓகே, என்ன புரியுதா? அது லாஸ்ட் டேட்டா இருந்தனால என்னது, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணனால டேட்டே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த மீனிங்கில் தான் சொல்ல வராங்க. புரியுதா? ஆப்ஷன் சி என்பது ரைட். ஓகே, பிகாஸ் வராது, ஓவிங் டு வராது. இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஆட் டு வராது. ஆட் டுவோட மீனிங் என்ன? ஹேட் டு. ஓகே, பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் ஆட் டு. நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மீனிங் தான் ஆட் டு. ஓகே, இந்த ஆட் டுவோட மீனிங் என்னது? கிட்டத்தட்ட ஹேட் டு ஆட் டு ரெண்டும் சேம் மீனிங் தான். நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மீனிங். ஓகே, அது வரவே வராது. சின்ஸ். ஓகே, சின்ஸ் ஆட் டு வராது. பிகாஸ் ஓவிங் டு வராது. ஓகே, பிகாஸ்ன்றது எப்படி யூஸ் பண்ணுவோம்? மக்களே, இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் இருக்குது. இந்த சென்டென்ஸை முன்னாடி போட்டிருந்தாங்க, இந்த சென்டென்ஸ் கீழே போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்த சென்டென்ஸ் ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி தானே. ஓகே, ஆஸ் அப்படின்றது இங்கே வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சி ரைட்டு. யாரெல்லாம் சி போட்டிங்களோ சி ரைட். அடுத்த கொஸ்டின். மக்களே, அடுத்த கொஸ்டின். சீக்கிரம் போடுங்க. அட்லீஸ்ட் குட்டி குட்டியாக இருக்க கொஸ்டினையாவது பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கு என்ன ஆன்சரு? ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கொடுத்துருக்க எல்லா கனெக்டர்ஸுமே ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு அப்படின்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். The farmers were supposed to grow tomatoes. The incessant rain made them to grow sugarcane. Resulted in huge loss. என்னது? ஃபார்மர்ஸ் வேர் சப்போஸ்ட். ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கணும்? டொமேட்டோ தான் இது நட்டிருக்கணும், டொமேட்டோ தான் இது பண்ணியிருக்கணும். ஓகே, க்ரோ பண்ணியிருக்கணும், வளர்த்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? இன்செசன்ட் ரெயின். அந்த இன்செசன்ட் ரெயினால் என்ன பண்ணியிருக்காங்க? சுகர் கேன் வளர்த்துருக்காங்க. அப்போ என்னது, இங்கே வளர்க்க வேண்டியதுக்கு டொமேட்டோ, அது வளர்க்காம இது ரெண்டு கான்ட்ரடிக்ஷனா? கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்டு வராது மக்களே. பட் என்பது கான்ட்ரடிக்ஷனை சொல்கிற ஒரு விஷயம். பட் வரும். ஓகேவா? ஓகே, பட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் த இன்செசன்ட் ரெயின் மேட் தம் டு க்ரோ சுகர் கேன். ஓகேவா? அதனால என்ன ஆச்சு? ரிசல்டட் இன் ஹியூஜ் லாஸ். ஓகே, அதனால தேர் பை அஸ் அ ரிசல்ட். ஓகே, தேர் பை ரிசல்டட் இன் ஹியூஜ் லாஸ். ஓகே, தேர் பை அண்டு வராது. ஓகே, அஸ் அ ரிசல்ட். உங்களுக்கு அதான் தேர் பையோட மீனிங் என்னது? அதனால் அஸ் அ ரிசல்ட். தேர் ஃபோர், தேர் பை இதெல்லாமே கிட்டத்தட்ட சேம் மீனிங். தேர் ஃபோர், தேர் பை. ஓகே, சேம் மீனிங். ஓகேவா? இங்கே தேர் பை வரும். எல்லாரும் கரெக்டாக போட்டு ஈஸியான வார்த்தை. அடுத்த கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்? மக்களே, இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏவா? சூப்பர். சபரி, ஆப்ஷன் ஏவா? வேற டக்குன்னு ஆன்சர் போடுங்க மக்களே. ஆன்சர் ப்ளீஸ்.
The map showed incorrect direction. We went to a different place. Was overcrowded. என்னது மேப்பு இன்கரெக்ட் டைரக்ஷனுக்கு காமிச்சிச்சு, அதனால் என்ன பண்ணோம், தப்பான பிளேஸுக்கு போயிட்டோம், அந்த பிளேஸு ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. இதுதான் நீங்கள் தமிழில் சொல்ல வர மீனிங். அது அப்படியே இங்கிலீஷில் அதுக்கு என்னென்ன வார்த்தைலாம் வரும். த மேப் ஷோட் இன்கரெக்ட் டைரக்ஷன், மேப் இன்கரெக்ட் டைரக்ஷன் ஷோ பண்ணனால அதனால் அஸ் அ ரிசல்ட் அஸ் அ ரிசல்ட் அப்படின்றது ரைட். வி வென்ட் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். நாம ஒரு தவறான பிளேஸ்க்கு போயிட்டோம். வேற பிளேஸ்க்கு போயிட்டோம், டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போயிட்டோம். ஓகேவா, அந்த பிளேஸ், அந்த அப்படின்றது என்னது, உங்களோட ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அந்த அந்த டிஃப்ரெண்ட் பிளேஸ் அது மறுபடியும் என்னது, ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறீங்க. விச் வருமா, தேட் வருமா, அதான் நமக்கு ஒரு கொஸ்டின். தேட் எங்கே யூஸ் பண்ணுவோம், விச் எங்கே யூஸ் பண்ணுவோம். பிளேஸ் அப்படின்றது என்னது, ஒரு நவுனு. என்ன மாதிரி நவுனு, ஒரு பர்சன் கிடையாது. ஒரு பர்சன் கிடையாது. இப்போ பர்சன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், விச் யூஸ் பண்ணுவோம். விச் வாஸ் ஓவர் க்ரௌடட் என்பது சரி. சார் அப்போ தட் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தட் யூஸ் பண்ணலாம். தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு இனானிமேட் திங்க்கும், இந்த மாதிரி ஒரு உயிரில்லாத பொருள்னு சொல்கிறத விட பர்சன் இல்லாதது, அதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நிறைய இடத்துல ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விச்ன்றது என்னது, சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக நமக்கு முன்னாடி வர வார்த்தை என்னவா இருக்கணும், ஒரு பர்சன் இருக்கக்கூடாது, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை. தேட்டு விச்சு கொடுத்தாங்க அப்படின்னா மக்களே விச்சை கண்ணை முழுட்டு போட்டு போயிட்டே இருங்க. விச் என்பது ரொம்ப அப்ராப்ரியேட். ஓகேவா, தேட் அப்படின்றது என்ன பண்ணுவீங்க, ப்ளூரலுக்கு இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ண விச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விச்சு யூஸ் பண்ணிடு. தேட் வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பர்சனுக்கும் யூஸ் பண்ணுவோம், என்ன சொல்லுவோம், இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தேட்டோட ஒரு பயங்கரமான ஒரு தரமான ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தேட்ன்றது. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் தேட்ன்றது. எஸ் 32. I was unable to join the trip. I booked tickets for that. I had possibility. ஓகேவா, இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? என்னால் ட்ரிப்பை ஜாயின் பண்ண முடியல. ஐ புக் த டிக்கெட்ஸ் ஃபார் தட். ஆனால் அந்த இதுக்கு நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். அப்படிதான் நம்ம தமிழில் சொல்லுவீங்க. என்னால் ஜாயின் பண்ண முடியலை, அந்த டைமில் என்னால் ட்ரிப்பில் ஜாயின் பண்ண முடியல, ஆனால் நான் ஐ புக் டிக்கெட் ஃபார் சார், ஆனால் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பண்ண முடியாததுக்கு. இஃப் ஐ ஹேட் பாசிபிலிட்டி. ஏன் இஃப் அப்படின்னு சொன்னேன்னா மூணுலேயுமே இஃப் இருக்கா, இஃப் எப்படினாலும் வரப்போகுது. இஃப் எப்படினாலும் மூணுலேயுமே வரப்போகுது. ஆல் ஆஃப் திஸ் வராது, நன் ஆஃப் திஸ் வராது. ஏன் ஆல் ஆஃப் திஸ் வராது, ஏன்னா ரெண்டு கான்ட்ரடிக்ஷனாக என்னால் பண்ண முடியல, ஆனால் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகுதா. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா போயிடுவீங்க. டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், படத்துக்கு போயிடுவோம். ஆனால் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு என்னால் போக முடியல. பண்ணிட்டீங்க ஆனால் போக முடியல. கான்ட்ரடிக்ஷனா, ரெண்டு கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸா, இப்போ கண்டிப்பாக என்ன வரணும், இங்கே பட்டு வரணும். ஓகேவா, பட் வயல் ஏன் வராது, வயல் இந்த இடத்துல வராது. வயல் ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெஸ்டாக இருக்குது. பட் தான் வரும். பட் இஃப் என்பது ஆப்ஷன் ஏ ரைட். ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்த கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர், மக்கள் இதுக்கு என்ன ஆன்சரு? ஆனால் எனக்கு ஒரே ரொம்ப வருத்தம். ஆப்ஷன் ஏவா, போன கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ மக்கள். இந்த இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே, சீக்கிரம் ஆன்சர் போடுங்க. இதோட முடிச்சுக்கலாம். 33, 34, 35 இதோட முடிச்சிடலாம். ஓகேவா, டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. On Monday, an Israeli airstrike damaged Aleppo airport, putting the runway out of service. Israel has carried out hundreds of strikes on targets inside government-controlled parts of Syria in recent years, but it rarely acknowledges or discusses the operation.
Often the strikes target Syrian military forces or Iranian backed groups. என்ன ஆன்சர்? ஈயா 33A. பிரதீப். 33 क्वेश्चन की ये சூப்பர். சபரி சி. எஸ். கவனி. என்ன சொல்லியிருக்காங்க சென்டென்ஸ் ஒரு தடவை இந்த லைன் இந்த டேஷோட மட்டும் ரீட் பண்ணிட்டு டேஷ் பார்க்கவே பார்க்காதீங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்க. அண்ட் ஒன் டே அண்ட் இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக் டேமேஜ் அலப்போஸ் ஏர்போர்ட் புட்டிங் த ரன்அவே அவுட் ஆஃப் சர்வீஸ். ஓகே ரன்வேன்னு வருது. ரன்வேன்னு இந்த ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிற அந்த ரோடு அந்த டர்மேக் அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. புட்டிங் த ரன்வே அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. ஓகே இஸ்ரேல் ஹேஸ் கேரிட் அவுட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் டார்கெட்ஸ் இன்சைடு கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு பார்ட்ஸ் ஆஃப் சிரியா. ஓகே சிரியாவில் இருக்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற இடம், ஓகே அதோட ஆர்மி, அதோட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஏரியா வந்து நிறையா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் இயரில். பட் இட் ரேர்லி அக்னாலஜஸ். ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, அதை அக்னாலஜே பண்ண மாட்டாங்க. ஓகே அதை அக்னாலஜே பண்ண மாட்டாங்க, டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். ஓகேவா. ஆஃபன் த ஸ்ட்ரைக்ஸ் டார்கெட் சிரியன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆர் ஈரானியன் பேக்டு குரூப்ஸ். ஓகே அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் மோஸ்ட்லி என்னது ஆஃபன் அடிக்கடி எதை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஈரானியன் பேக்டு குரூப்ஸ். ஓகே அங்கே இருக்க அந்த மிலிட்டன் குரூப்ஸ் இருக்குல்ல, ஈரான் கண்ட்ரி பேக் பண்ணுற மிலிட்டன் குரூப்ஸை டார்கெட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. த ஏர்போர்ட் ஹாஸ் பீன் டார்கெட்டட் செவரல் டைம் திஸ் இயர். ஓகே இந்த வருஷம் நிறைய தடவை டார்கெட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 2 attacks in March. மார்ச்லேயும் 2 அட்டாக் வந்து அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க. தட் ஆல்சோ புட் இட் அவுட் ஆஃப் சர்வீஸ். அந்த அட்டாக்கும் என்ன பண்ணியிருக்கு, இதை யூஸ் பண்ண முடியாமல் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது ஒரு சென்டென்ஸ். அவுட் ஆஃப் சர்வீஸ் ஜென்ரலி இண்டிகேட்ஸ் தட் சம்திங் இஸ் அன்அவைலபிள் ஆர் நாட் ஆப்ரேஷனல். ஓகே இந்த சென்டென்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பண்ண அட்டாக்கை பற்றி, இஸ்ரேலை பற்றி சொல்கிறாங்க. ஓகே இந்த அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது என்னது, இங்கே அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்க வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது டோட்டலி என்னது irrelevant to the passage. ஓகே இந்த அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்ற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. யார் கேட்டாங்களா இப்போ எக்ஸ்பிளனேஷனு? இது என்னது ஒரு நியூஸ் கட்டிங்கோ இல்லை ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த இதில் அவுட் ஆஃப் சர்வீஸோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஆப்ஷன் பி என்னாலும் வராது. ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு பை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டு அச்சீவ் டாக்டிக்கல் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். சேம் அதே தான் இங்கேயும் என்னது அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆர் ஆஃபன் யூஸ்டு பை. ஓகே என்னது ஏர் ஸ்ட்ரைக்ஸ் என்னது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே இஸ்ரேலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இஸ்ரேல் இந்த பேசேஜுக்கும் இந்த கான்டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது என்னது யூஸ் இல்லாமல் பார்க்குறது. ஏர் ஸ்ட்ரைக்ஸ் என்னது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது ஒரு டு அச்சீவ் டாக்டிக்கல் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஏர் ஸ்ட்ரைக்கோட ஒரு டெஃபினிஷன் மாதிரி. இதுவும் டோட்டலி irrelevant. An air strike refers to a military operation in which aircraft. இதுவும் ஒரு எக்ஸ்பிளனேஷன். மக்களே இந்த 3 ஆப்ஷன் வரவே வராது அப்படின்றதுல செம ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏ பிசிடி. இஸ்ரேல் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் விச் இஸ் ஆல்சோ a center of religious significance for Judaism, Christianity and Islam. இது என்னது டோட்டலாக அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட். ஆப்ஷன் இ என்னது இஸ்ரேல் என்னது ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸு. ஜெருசலேமை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே அதையா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே நடக்கிற ஆப்ரேஷன்ஸு ஆர்மி அட்டாக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஆப்ஷன் ஏ அதுதான் ஓரளவு ரெலவெண்ட்டாக இருக்குது. என்னது இந்த ஏர்போர்ட்டில் ஏர் ஸ்ட்ரைக் இது பண்ணாங்க. ஓகேவா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அதை சர்வீஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இங்கே ஆல்ரெடி என்னது நிறைய தடவை அந்த ஏர்போர்ட்டை டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த வருஷத்துலேயே ஒரு 2 தடவை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதை இது பண்ணி அதை சர்வீஸில் இல்லாமல் ஆக்குனாங்க அப்படின்றது இந்த பேசேஜுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏவை தவிர மற்ற எதுவுமே என்னது ரொம்ப irrelevant-ஆக இருக்குது. ஓகே ரொம்ப irrelevant-ஆக இருக்குது. ஆப்ஷன் ஏ என்பது சரி. மக்களே புரிஞ்சுதா என்ன சொல்கிறாங்க, இந்த சென்டென்ஸோட இந்த பேசேஜோட ஃபிட் ஆகணும் நீங்கள் கொடுக்குற வார்த்தை. ஓகே இதெல்லாமே ரொம்ப irrelevant. பிசிடிஇ டோட்டலாக அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட், டோட்டலாக அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகேவா இது வரவே வராது. கிளியரா மக்களே சூப்பர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். மக்களே இப்போ நம்ம சொன்ன விஷயத்த மனசில் வச்சு சால்வ் பண்ணுங்க. போன கொஸ்டினில் பார்த்தோமா, அதெல்லாம் நான் என்னென்ன பாயிண்டெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் இறக்குங்க இந்த கொஸ்டினில்.
அப்போ தான் கரெக்டான ஆன்சர் போடுவீங்க. கிளியர் கிளியர் கிளியர், சூப்பர். தீபக் மட்டும் தான் ஆன்சர் போட்டிருக்காரு அந்த கொஷனுக்கு. பிரதீப் ஆன்சர் போட்டிருக்காரு. பிரதீப், மணிகண்டன், தீபக் 3 பேர் சூப்பர். ஆப்ஷன் ஏ போட்டிருந்தீங்க. ஓகே, நான் நோட் பண்ணேன் நீங்கள் போட்டதுமா, அதை அக்னாலேஜ் பண்ணல. கிரேட், குட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் மக்களே? 30 செகண்ட்ஸ். டமால் டமால்னு போடுங்க மக்களே, ஸ்பெஷலே டமால் டமால். ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போட்டுருங்க. ஸ்லோவாக போட்டது மட்டும் இல்லாமல் ஆன்சரும் படம் என்ன சொல்ல, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. தான் இருக்கிறதே ரொம்ப வருஷத்துக்குரிய விஷயமா இருக்கு. கூச்சப்படுறதுனால போட மாட்டீங்களா, இல்லை என்னை பழி வாங்குறதுக்காக? நீங்கள் இத்தனை தடவை சொல்கிறனாலே நான் கமெண்ட் போட மாட்டேன் சார் அப்படின்னு பழி வாங்குறதுக்காக பண்ணுறீங்களான்னு தரல. எஸ், இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? இதுக்கு என்ன ஆன்சர்? It is a promise to honor the sacrifices of those who fought for our freedom and to continue the journey towards a brighter tomorrow. Through this symbol, we affirm that our destinies are intertwined and our dreams of a prosperous and harmonious nation are shared. Let us raise the flag, okay, not just on special occasions, but as a constant reminder of our duty to this nation. சியா, ஏ ரீட் பண்ணி பாருங்க. இப்போ voting and engaging in civic duties help protect the rights and freedoms for which they fought. ஓகே, voting and engaging in civic duty பற்றி பேசுகிறேன். ஓகே, அதை பற்றி அங்கே பேசியிருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு மேட்டரை பற்றி பேசியிருக்காங்க. இட் இஸ் அ ப்ராமிஸ். ஓகே, அப்போனா சம்திங் என்னது, இங்கே ஏதோ ஒரு மேட்டரை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மேட்டரை பற்றி தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன். இட் இஸ் அ ப்ராமிஸ் டு ஹானர் த sacrifice of those who fought for our freedom to continue the journey towards a brighter tomorrow. ஓகே ஓகே, இங்கே நடந்த விஷயத்தை பற்றி தான் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ப்ராமிஸ் டு ஹானர். ஓகே, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹானர் பண்ணுறோம் அவங்களோட சாக்ரிஃபைஸ். ஓகே, இந்த விஷயம் பண்ணுறனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தை ஹானர் பண்ணுறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. டு கண்டினியூ த ஜேர்னி டுவர்ட்ஸ் பிரைட்டர் டுமாரோ, நாளை நோக்கி, ஒரு பிரைட்டர் டுமாரோ நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த்ரூ திஸ் சிம்பிள், ஓகே, இது இப்படி பண்ணுறனால we affirm that, நாம் அதை அஃபார்ம் பண்ணுறோம். our destinies are intertwined, நம்மளோட டெஸ்டினி எல்லாமே என்னது, ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கிறது. intertwined ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், intertwinedன்னு நினைக்கிறேன். and our dreams of a prosperous and harmonious nation are shared. நம்மளோட ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹார்மோனியஸ், ஒரு அமைதியான ஒரு நேஷன் வந்து ஆர் ஷேர்டு அப்படின்னா அது எல்லாருமே ஷேர் பண்ணுறோம் அந்த ட்ரீமை. ஓகேவா? லெட் அஸ் ரைஸ் த ஃப்ளாக் நாட் ஜஸ்ட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். இந்த மாதிரி ஃப்ளாகை ரைஸ் பண்ணுறது வந்து வெறும் ஸ்பெஷல் அக்கேஷனில் மட்டும் ரைஸ் பண்ணக்கூடாது, பட் அஸ் அ கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் ஆஃப் அவர் டியூட்டி டு திஸ் நேஷன். ஓகே, நம்மளோட அது என்னது, ஸ்பெஷல் அக்கேஷன் மட்டும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணி பாருங்க. voting and engaging in civil duties help to protect the rights and freedom for which they fought. ஓகே, voting and engaging civic duties பற்றி இங்கே சொல்கிறாங்களா? இல்லை. ஓகே, votingன்றது என்னது, உங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்டு. ஓகே, அது இங்கே பேட்ரியோட்டிசம் பற்றி பேசுகிறாங்க. அதுவும் என்கேஜிங் இன் சிவிக் டியூட்டிஸ். ஓகே, அதுக்கும் இதுக்கும் இந்த விஷயத்தை பற்றி பேசலை. ஓகே, இங்கே 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 பேசுகிற விஷயம் இதுக்கும் லிங்க் ஆகலை. ஓகேவா? The act of hoisting flag, okay, is typically accompanied by protocols and etiquette to ensure that it is done with utmost respect. Okay, flag hoisting பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம flag hoist பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, எட்டிக்வேட் இருக்குது. ஓகே, வரைமுறை இருக்குது. அதை நம்ம என்ஷோர் பண்ணணும். அப்படி என்ஷோர் பண்ணுறதுனால இட்ஸ் டன் வித் த அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட். ரொம்ப அதை ரெஸ்பெக்டாக பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தினால அந்த விஷயத்தை பற்றி இங்கே இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி ப்ராமிஸ் பண்ணுறீங்க, ஹானர் பண்ணுறீங்க, அவங்க நம்மளை ஃப்ரீடம் போய்ட்டு இது பண்ணதை நினச்சி பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே சிட்டிசன்ஸ் கம் டுகெதர் டு ஹானர் தேர் கண்ட்ரீஸ் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லெட் அஸ் ரைஸ் த ஃப்ளாக் நாட் ஜஸ்ட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸ்பெஷல் அக்கேஷனில் மட்டும் ரைஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம
எப்பயுமே கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் ஆஃப் டியூட்டி டு திஸ் நேஷன், நம்ம நேஷனுக்கு நம்ம டெய்லி பண்ணுற மாதிரி விஷயமா நம்ம கான்ஸ்டன்ட் ரிமைண்டராக அதை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்ட்டிசிபேட்டிங். இது என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி பேசுகிறாங்க இந்த இடத்துல. ஓகே, பார்ட்டிசிபேட்டிங் இன் நேஷனல் அண்ட் ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ், செரிமனிஸ் அண்ட் மெமோரியல் சர்வீசஸ் தட் ஹானர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகே, என்ன பண்ணுறோம், நேஷ்னல் அண்ட் ரீஜனல் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில், செரிமனிஸில், மெமோரியல் சர்வீசஸ்லாம் இது பண்ணுறது தட் ஹானர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அப்படிலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன பண்ணும், நாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷனை மரியாதை பண்ணும், ஹானர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர் கர் திரங்கா இஸ் a unifying force that bridges generation and bridges gaps. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹர் கர் திரங்காவை பற்றி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a unifying force, அது எல்லாமே என்னது, மக்களை ஒன்றிணைக்குது. யூனிஃபையிங் ஃபோர்ஸ் தட் பிரிட்ஜஸ் ஜென்ரேஷன், எல்லா ஜென்ரேஷன், ஓகே, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர எல்லாத்தையும் என்ன பண்ணுது, யூனிஃபை பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் பிரிட்ஜஸ் கேப், எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எட்டிக்வேட் அப்படின்னா என்னது, வரைமுறை. ஓகே, இதுனா சில செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். எட்டிக்வேட் அப்படின்னா பேசிக்கான ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். மக்களே, தரமான கொஷின். ஆனால் அந்த கொஷினை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிங்க, கவனிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களால் இது பண்ண முடியும். ஃபஸ்ட் என்னது, ஆன்சர் சொல்லிடுவா, ஆன்சர் சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் புரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, எந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர் கர் திரங்கா அப்படின்றத மேட்டரை பற்றி இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. ஹர் கர் திரங்கா அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஹிந்தி வார்த்தை. திரங்கா அப்படின்னா நம்மளோட ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக், அதுதான் என்னது திரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர் கர் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஃப்ளாக் அப்படின்ற மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. இந்த சென்டென்ஸே அதான், எல்லார் வீட்லேயும் ஃப்ளாக் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. அப்படி பண்ணுறதுனால என்னது, இட் இஸ் அ ப்ராமிஸ் டு ஹானர் த, நம்ம இப்படி இது ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுற எல்லா வீட்லேயும் ஃப்ளாகை வந்து ஏற்றுறதுனால நம்ம வந்து இந்த விஷயம், நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி நினச்சி பார்க்குறோம், இதை பற்றி அவங்களோட ஜேர்னியை பற்றி நினச்சி பார்க்குறோம் அப்படின்ற விஷயம். இந்த விஷயம் ஹர் கர் திரங்கான்ற விஷயத்தை பற்றி இவங்க டோட்டலாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணுற நம்ம ஏற்றுறதுனால வி அஃபர்ம் தட் அவர் டெஸ்டினிஸ் ஆர், நம்ம எல்லார் வீட்லேயும் ஒன்றா ஏற்றுறதுனால என்னது, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், அஃபர்ம் பண்ணுறோம், நம்மளோட டெஸ்டினி, நம்மளோட அந்த என்னது இலக்கு எல்லாமே என்னது ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து எல்லாருமே ஒரு ப்ராஸ்பரஸ், ஒரு செழிப்பான, ஒரு அமைதியான நேஷன் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவை வந்து நம்ம எல்லாருமே காமனாக ஷேர் பண்ணுறோம். லெட் அஸ் ரைஸ் த ஃப்ளாகை ரைஸ் பண்ணுவோம். எந்த டைமில், நாட் ஜஸ்ட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். ஓகே, ஸ்பெஷல் அக்கேஷன்றது என்னது, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, ஓகே, அந்த டைமில் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, ஃப்ளாகை ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்போ, கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் டு அவர் டியூட்டி டு திஸ் நேஷன். ஓகே, பட் அஸ் அ கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் ஆஃப் அவர் டியூட்டி டு திஸ் நேஷன். இந்த ஃப்ளாகு, நீங்கள் எல்லார் வீட்லேயும் ஃப்ளாகை ரைஸ் பண்ணுறது என்னது, ஃப்ளாகை வந்து நட்டு வச்சிருக்கிறது என்ன, அது கான்ஸ்டன்ட் ரிமைண்டராக இருக்கும் உங்களோட இந்த தேசத்துக்கான கடமையை பற்றி. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல புரியுதா? ஹர் கர் திரங்கா இஸ் அ யூனிஃபையிங் ஃபோர்ஸ் தட் பிரிட்ஜஸ் ஜென்ரேஷன் அண்ட் பிரிட்ஜஸ் கேப்ஸ். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜென்ரேஷனையும் எல்லா கேப்ஸையும் பிரிட்ஜ் பண்ணும், ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி, எல்லாத்தையுமே யுனைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னது, இதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வராதுன்றதுக்கான முக்கியமான ஒரு இது, இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, லெட் அஸ் ரைஸ் த ஃப்ளாக் நாட் ஜஸ்ட் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆப்ஷன் எலிமினேட். ஓகேவா? ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசவே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே, த ஆக்ட் ஆஃப் ஹாய்ஸ்டிங் த ஃப்ளாக் இஸ் டிபிக்கலி அக்கம்பனிடு பை ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் எட்டிக்வேட். ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னது, சில ரூல்ஸு. ஓகே, ரூல்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எட்டிக்வேட் அப்படின்னா என்னது, வரைமுறை. ஓகே, நீங்கள் டேபிளில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா சில எட்டிக்வேட், இந்த ரூல்ஸ் எல்லாம், இந்த வரைமுறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபோக்கை டேபிள் எட்டிக்வேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. டேபிள் எட்டிக்வேட்ஸ்னால் என்னது, ஃபோக்கை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கணும், ஸ்பூனு நைஃபை வந்து நீங்கள் ரைட்டில் பிடிக்கணும், இதெல்லாமே டேபிள் எட்டிக்வேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து இங்கே ஒரு டெக்கோரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதான் எட்டிக்வேட்டோட மீனிங். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க.
ஓகேவா? இங்கே என்னது voting and engaging in civic duties. இங்கே அந்த ஃப்ளாகை பற்றி பேசலை, இங்கே ஃப்ளாகை பற்றி தான் கீழே போயிட்டு let us raise the flag not just on special occasion. அந்த ஃப்ளாக் ரைசிங்கை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? இந்த voting and civic duties ஆப்ஷன் ஏ வராது. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே வராது, இங்கே ஸ்பெஷல் அக்கேஷன். ஓகே, இங்கே ஜென்ரல் ஒரு நோட் கொடுக்குறாங்க, ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் எப்படி பண்ணணும், ஓகே அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது பார்ட்டிசிபேட்டிங் இன் நேஷனல் அண்ட் ரீஜனல் ஈவெண்ட்ஸை பற்றி அவங்க பேசலை. ஓகேவா? ஓகே, இது ரொம்ப ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ரொம்ப ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட், இதை பற்றியும் பேசலை. ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் எந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்? ஹர் கர் திரங்கா, எல்லார் வீட்லேயும் ஃப்ளாக் ஏற்றணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி. புரியுதா மக்களே? இதுவே ஹிந்தி பசங்களாக இருந்தாங்கன்னா இதை கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, லாஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுதா? மக்களே, நாக்கு தள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஆன்சர் கரெக்டாக போடுங்க பாபு. கிறிஸ்டல் கிளியர் சார். தேங்க்யூ தீபக். போயிடுச்சு செஷன் 1 மணி நேரம் தாண்டி. இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? நேரம் ஆன்சர் போட்டிருக்கலாம். 4 லைன் இருக்குது, இது ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஓகே, இந்த சென்டென்ஸில் வந்து ஃபிட் ஆகணும். நீங்கள் போடுற லைனு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும், பர்ஃபெக்டாக. இந்த பேசேஜுக்குன்னே கட் அவுட் பண்ண மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த பேசேஜுக்குன்னே இருக்க சென்டென்ஸ் மாதிரி சூஸ் பண்ணணும். அதை மைண்டில் வச்சு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி நீங்கள் சூஸ் பண்ண வார்த்தை இது ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி. பிரதீப், சூப்பர் பிரதீப். வேற 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 The government appointed Jaya Verma Sinha as the first. Okay, இங்க as வராது. சரிங்களா? இது ஒரு எரர். as வராது. Appointed Jaya Verma Sinha, the first woman chairperson of the railway board, the top decision making body for the Ministry of Railways. Okay, அடுத்து dash. She will assume the office on or after September 1. Okay, செப்டம்பர் 1ஆம் தேதி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸை அஸ்யூம் பண்ணுவாங்க, டேக் ஓவர் பண்ணுவாங்க, சார்ஜ் எடுத்துப்பாங்க. அண்ட் பிஃபோர் திஸ் ஷி வாஸ் அ மெம்பர். ஓகே, அதுக்கு முன்னாடினா அண்ட் பிஃபோர் திஸ் ஷி வாஸ் அ. ஓகே, இந்த பொசிஷனை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இருந்தாங்க? ஷி வாஸ் அ மெம்பர். அவங்க ஒரு மெம்பராக இருந்தாங்க. எந்த மெம்பரில்? த டாப் டிசிஷன் மேக்கிங் பாடி. ஓகே, டாப் சேர்பர்சன் ஆஃப் த ரயில்வே போர்டு. அந்த போர்டோட ஒரு மெம்பராக இருந்தாங்க. ஷி வாஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் வைல் ஹேண்ட்லிங் த ஆஃப்டர் மெத் ஆஃப் த ட்ராஜிக் பாலாசோர் ஆக்சிடென்ட் விச் கில்டு 291 people. பாலாசோர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அங்கே வந்து 291 people இறந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கிய ஃபோர்ஃப்ரண்ட், ஒரு முக்கிய புள்ளி, ஒரு முன்மாதிரி, ஒரு முன்னோடியில் ஃபஸ்ட்டு முன்னாடிலேருந்து கீழே இருந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஹி வாஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் வைல் ஹேண்ட்லிங் த ஆஃப்டர் மெத். ஓகே, அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல கிரவுண்ட் லெவலில் இருந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஷி ஹாஸ் ஆல்சோ சர்வ்ட் இன் சென்டர் ஃபார் கோர் எலக்ட்ரிஃபிகேஷன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? டாப் டிசிஷன் மேக்கிங் பாடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஷி ஹாஸ் ஆல்சோ சர்வ்ட் இன். அவங்க என்னது இங்கேயும் சர்வ் பண்ணியிருக்காங்க, கோர்லேயும் சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. மேபி இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர் டெனர் வில் பி டில் August 31, 2024. ஓகே, இது வரவே வராது. என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே செப்டம்பர் 1க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது irrelevant-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 31st வர. என்னது செப்டம்பர் 1க்கு முன்னாடி தானே August 31. இது irrelevant-ஆ இருக்குது. இது வராது. த இந்தியன் ரயில்வேஸ் கவர் அ வேஸ்ட்னு இருக்குது. பார்த்தீங்க, இந்த ஜெயா வர்மா சின்ஹா அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமே இல்லாமல் இந்தியன் ரயில்வே பற்றி பேசு. ஆப்ஷன் சி
என்னாலும் வராது. யாருக்கும் ஆப்ஷன் சி வரக்கூடாதுன்னு சாமி கொண்டுக்கிறேன் மக்கள். ஓகேவா? அடுத்து, மிஸ் சின்ஹா இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் உமன் டு ஹெட் த போர்டு இன் இட்ஸ் 118-year-old ஹிஸ்ட்ரி. ஓகே, 118 வருஷமா ஹிஸ்ட்ரியில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் டு ஹெட் த போர்டு. மக்கள் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏ சேர்பர்சன் இஸ் இது வரவே வராது அகைன். ஓகே, சேர்பர்சனை பற்றி ஒரு ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன். ஆப்ஷன் பி, சி, இ 3 வராது. 2 ஆப்ஷன். ஓகே, 2 ஆப்ஷன். இது வரலாம், இல்லைனா இது வரலாம். ஓகே, நான் இந்த 2 ஆப்ஷனில் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ஆப்ஷன் டி போட்டு. ஓகே, ஆப்ஷன் டி, மிஸ் சின்ஹா இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் உமன் டு ஹெட் த போர்டு இன் இட்ஸ் 180. ஓகே, இந்த போர்டை பற்றி டிசிஷன் மேக்கிங் பாடியை பற்றி தான் போட்டிருந்தாங்க. ஓகே, இவங்க தான் என்னது ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சனாக இவங்க தான் இருக்காங்க. ஓகே, அது போக 118 வருஷம் ஹிஸ்ட்ரியில் இவங்க தான் என்னது ஹெட் பண்ணுற ஃபர்ஸ்ட் எவர் உமன் டு ஹெட். இது ஒரு இந்த பேசேஜோட சேர்ந்து வர தானே. ஓகே, இந்த சென்டர் ஃபார் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், she has also served in center for railway electrification. ஓகே, கோர்லேயும் இவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா she was a member. இவங்க இந்த போர்டை பற்றி தானே என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர்டில் ஆல்ரெடி இவங்க மெம்பராக இருந்தாங்க. அடுத்து இந்த இன்சிடென்ட் இவங்க ட்ராஜிக் இது பண்ணாங்க, அதனால இவங்க போர்டு மெம்பர் ஆகியிருக்காங்க. ஓகே, she has. ஓகே, இந்த கோர் எலக்ட்ரிஃபிகேஷன் எனக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இல்லை. ஓகே, இவங்க இங்கேயும் சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த 2 ஆப்ஷனில் எனக்கு ஆப்ஷன் டி பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு மக்களே. ஆப்ஷன் டி போட்டு நான் ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நானும் கன்ஃபியூஸ் தான். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கன்ஃபியூஸாக தான் இருந்தேன். ஆனால் 180 year ஹிஸ்ட்ரி அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டை வேறு சொல்லுதா, 118 வருஷம் ஹிஸ்ட்ரியில் இவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் எவர் உமன் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்சரு. மக்களே, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதனால் நானும் ஆப்ஷன் டியை வந்து வழிமொழிகிறேன். ஓகே, கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஜீவிதா. ஓகே, இதில் பார்த்தீங்களா அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் பர்சன் but does not fit the blank. The position of the sentence must be elsewhere in the passage but not the given blank. ஓகே, அது எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பிளாங்க்ல அந்த பொசிஷன் வந்து தேவையில்லை. ஏன்னா இது கோர் அப்படின்றது என்னது, இந்த போர்டை பற்றியோ அதை பற்றியோ பேசலை. மற்ற எல்லா பாயிண்ட்டுமே என்னது ஃபர்ஸ்ட் அந்த போர்டை பற்றி தான் பேசுது. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க அந்த ஆஃபீஸ் அந்த போர்டை வந்து September 1 வந்து அசியூம் பண்ணுவாங்க. பிஃபோர் திஸ் ஷி வாஸ் அ மெம்பர். அதுக்கு முன்னாடி அந்த போர்டில் அவங்க ஒரு மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டை பற்றி தான் ரொம்ப நேரமாக அந்த போர்டை சுற்றியே தான் இருக்குது. அதனால் மக்களே அந்த போர்டை வச்சதே நான் இது ஆப்ஷன் டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் டி போட்டேன். ஓகே, என்னோட கெஸ்ஸிங் வந்து என்ன அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டை பற்றியே தானே இந்த இருக்குது, எல்லா பாயிண்ட்டுமே என்னது அந்த போர்டை பற்றி தான் இருக்குது. ஓகே, ஷி வாஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் வைல் ஹேண்ட்லிங் ஆஃப்டர் மெத் ஆஃப் இந்த இன்சிடென்ட். ஓகே, இதுக்கப்புறம் இந்த லைன் இருந்துச்சுன்னா கூட ஓகே, she has also served in center for railway electrification. இதுலேயும் அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்துருச்சு. இதுக்கப்புறம் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகே, இந்த போர்டுக்கு அப்புறம் இதுலேயும் இருந்தாங்க அப்படின்றது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் என்னது இந்த போர்டை பற்றி தானே ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 118-year-old ஹிஸ்ட்ரியிலேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் எவர் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த போர்டை பற்றி அந்த போர்டை அட்ரிபியூட் பண்ணுற விஷயமாவே இருந்தது ஆப்ஷன் டி. அதனால ஆப்ஷன் டி போட்டேன் மக்களே. ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஓகே, இதுதான் காரணமும் கூட. ஓகேவா? அந்த போர்டை பற்றி தானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கோர்ன்றது என்னது, ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தான், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அந்த போர்டை பற்றினது இல்லை, இது ஒரு அடிஷ்னல். இந்த போர்டு இல்லாத ஒரு விஷயம். ஓகே, இங்கே எல்லாமே என்னது அந்த போர்டை பற்றி தான் இருக்குது. ஷீவில் அந்த ஆஃபீஸ் அவங்க அசீவ் பண்ணுவாங்க September 1 அப்புறம். பிஃபோர் திஸ் ஷி வாஸ் அ மெம்பர். ஓகே, போர்டில் ஒரு மெம்பராக இருந்தாங்க. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் டி தான் ரைட். மக்களே, முடிச்சுக்கலாம் செஷன். ஆல்சோ வச்சு யோசிச்சுக்கலாமா சார்? ரைட்டு தான். நான் இது வந்து ரொம்ப என்ன சொல்ல, இதுவும் ஒரு ஃபிட் ஆகிற ஒரு ஆப்ஷன் தான் தீபக். ஓகே, ஃபிட் ஆகிற ஆப்ஷன் தான். ஆனால் என்னது அந்த போர்டை பற்றி தானே ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த போர்டை பற்றின ஃபேக்ட் தானே இந்த 118-year-old ஹிஸ்ட்ரி, 118 வருஷம் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் உமன் டு அந்த போர்டை இது பண்ண போகிறாங்க, லீட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தானே.
அதை வச்சு தான் சரி அந்த போர்டு ஓரியன்டாக இருக்கே அப்படின்னு தான் நான் ஆப்ஷன் டி போட்டேன். ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஓகே, இதுதான் ரீசனும் கூட. ஓகே, இது ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை பற்றி பேசியிருக்காங்க, இங்கேயும் அந்த போர்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் சொல்லியிருந்தா கூட, இந்த மெம்பருக்கு அப்புறம் சொல்லியிருந்தா கூட இது என்னதுவாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து என்னது, ஏன்னா ஃபஸ்ட்டு கோர் எலக்ட்ரிஃபிகேஷன் அதில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, போர்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் போர்டில் இருக்க ஒரு மெம்பராக இருக்கவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, அந்த போர்டோட ஹெட்டாக போடுவாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் தானே ஃபஸ்ட் என்னவா இருந்திருக்கணும். அவங்க கோர் அப்படின்றது என்னது, இந்த போர்டுக்கும் ரயில்வே போர்டுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஓகே, கோர்ன்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கோர்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, டாப் அஃபீஷியல்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, போர்டு மெம்பர்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐயோட கவர்னர், அந்த ஆர்பிஐ போர்டில் என்ன இருப்பாங்க, கவர்னரு, ஆர்பிஐ கவர்னர் இருப்பார், அதுக்கப்புறம் டெபுட்டி கவர்னர் அப்படிலாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் மெம்பராக இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னது அந்த ஆர்பிஐ போர்டு. அதுக்கப்புறம் கவர்னர் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகும்போது, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கீழே இருக்க டெபுட்டி கவர்னர், கீழே இருக்க அந்த மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த போர்டில் இருக்கவங்க எல்லாருமே டாப் அஃபிஷியல்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெம்பராக மாற்றுவாங்க. ஒரு மெம்பராக போடுவாங்க. ஓகே, அந்த மெம்பராக போடுவாங்க பாருங்க, மெம்பரை தான் என்னது ஒரு அஃபிஷியலாக போடுவாங்க. டாப் என்னது சேர்மனாக போடுவாங்க. ஓகேவா, சேர்மனாக போடுவாங்க, கவர்னர் ஆகுவாங்க. ஓகே, அப்போ அந்த மெம்பரில் இருக்க அந்த மெம்பர் எல்லாருமே என்னது டாப் அஃபிஷியல்ஸ் தான். ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி ஹாஸ் ஆல்சோ சர்வ்ட் இன், இவங்க கோரில் சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டாக இருக்குது. இது இந்த சீக்வன்ஸ் இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகேவா, ஆப்ஷன் டி என்பது ரைட். புரியுதா? மக்களே, தரமான கொஸ்டின். ஓகே, நாளைக்கு மித்த பாதி கொஸ்டின் நாளைக்கு பார்ப்போம். மித்த பாதி கொஸ்டின் நாளைக்கு பார்ப்போம். மக்களே, நாளைக்கு எல்லாருமே வந்து செஷனை ஜாயின் பண்ணிடுங்க. நேற்று ஒரு தரமான ஒரு 3 வார்த்தை போட்டேன், யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை நேற்று வீடியோவில். ஆடு, அட் ஆட்ஸு, ஆட்ஸ் ஆஃப், ஒரே ஒரு சரண்யாவா யாரோ ஒரு ஆள் தான் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? இந்த வார்த்தை வந்து நான் எப்படி நான் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணி இந்த இது போட்டேன். சார் இப்படிலாம் நீங்கள் வந்து நீங்களும் யோசிப்பீங்க, அப்படி நம்ம எங்கேயாவது இந்த வார்த்தை ஒரே சேம் வேர்டை வேறு கான்டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணுவீங்க. மக்கள் யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. வருத்தமாக போச்சு. தயவுசெய்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுறதுன்றது வந்து என்னது, இந்த வார்த்தையை பற்றி கற்றுப்பீங்க. ஏன் இந்த வார்த்தை, ஏன் இப்படி இந்த ஃபார்மேஷன், ஏன் இப்படி இருந்தால் ஏன் மீனிங் மாறுது, இப்படி இருந்தால் ஏன் மீனிங் மாறுது. வேர்டு ஒரே வேர்டு தானே, ஆனால் இந்த இடத்துல வேறு மீனிங், இந்த இடத்துல வேறு மீனிங், ஏன் இந்த மீனிங் அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக ரீசனிங் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி இந்த இதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து த்ரோ த ஸ்டாண்ட் ஆன் த எஃபர்ட். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, இன்றைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது மீனிங் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த வார்த்தையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 3 வேர்டு, அட் ஆட்ஸ், ஆட்ஸ் ஆஃப், ஆட். ஓகேவா? எஸ் மக்களே, நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுவோம். டாடா பை பை.